ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. டெங்கு காய்ச்சலும் பௌதீக காய்ச்சலும், ஒரு மருத்துவரின் ஆன்மீக ஆய்வு. வழங்கியவர் வைகுண்டானந்த தாஸ் பிரபு அவர்கள். மருத்துவம், கல்வி, இராணுவம், பொருளாதாரம் என பல்வேறு துறைகளின் வளர்ச்சியினை நவீன நாகரிகம் பெருமையுடன் காணும் சூழலில் ஒரு சாதாரண காய்ச்சல் அனைவரையும் பீதியில் உறைய வைத்துள்ளது என்பதை பார்க்கும் பொழுது ஒரு மருத்துவரான எனக்கு தர்ம சங்கடமாகவும் சற்று வேடிக்கையாகவும் இருக்கிறது. சற்று பொறுங்கள். நீங்கள் இதை எவ்வாறு சாதாரண காய்ச்சல் என்று கூறலாம்? இது கொசுவினால் உருவாகி உயிரையே பறிக்கும் டெங்கு காய்ச்சல் அல்லவா என்று பலர் கூறலாம். வேத சாஸ்திர கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது இந்த டெங்கு காய்ச்சல் மேலும் வேடிக்கையாகவே இருக்கிறது. ஒரு சிறிய கொசு ஒரு பெரிய மனித உடலின் உயிரையே பறிக்கும் வேடிக்கையை இந்த கட்டுரையில் மருத்துவ ரீதியில் அணுகாமல் ஆன்மீக ரீதியில் சற்று அலசி பார்ப்போம். கொசுவின் வலிமை. இன்றைய உலகத்தில் அதிநவீன துப்பாக்கி, கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள், சீர்குலைக்கும் வெடிகுண்டுகள் என மனிதனை கொல்லக்கூடிய கருவிகள் ஏராளமாக உள்ளன. மனிதர்கள் இவற்றை தங்களது பாதுகாப்பிற்காக அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த தருணத்தில் ஒரு சாதாரண கொசுவிற்கு மனிதனின் உயிரை பறிக்கும் அளவிற்கு சக்தி உள்ளது என்பதை சிந்தித்து பார்த்தால் ஒரு சிறிய கொசுவின் வலிமை மனிதனின் கண்டுபிடிப்புகளை காட்டிலும் உயர்ந்தது என்பதை உணர முடியும். மாபெரும் பலசாலியை கூட மண்ணில் படுக்க வைக்கும் வலிமை கொசுவிற்கு உள்ளது. இதனை இயற்கை என்று பலர் கூறலாம். ஆம், இயற்கையே. மூவித குணங்களால் சத்வம் அதாவது சாத்வீக குணம், ரஜஸ் அதாவது தீவிர குணம், தமஸ் அதாவது அறியாமை குணம், தமோ குணம் செயல்படும் இந்த இயற்கையை பரமபுருஷ பகவானான தாமே கட்டுப்படுத்துவதாக பகவத்கீதையில் கிருஷ்ணர் உபதேசிக்கிறார். பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற வாழ்வு. தைவீஹ்யேஷா குணமயி மம மாயா துரத்யயா, அதாவது முக்குணங்களாலான ஜட இயற்கையின் தமது தெய்வீக சக்தி வெல்லுவதற்கரியது என்கிறார் கிருஷ்ணர் பகவத்கீதை 7.14. மேலும் இந்த இயற்கை கிருஷ்ணருடைய பூரண கட்டுப்பாட்டில் இயங்குகிறது என்று கீதையில் 9.10 கூறப்பட்டுள்ளது. பகவானால் வகுக்கப்பட்டுள்ள இயற்கையின் சட்டம் மிகவும் நுணுக்கமானது. இந்த பிரபஞ்சத்தில் தோன்றும் அனைத்து உயிர்வாளிகளும் பகவானுடைய சட்டத்தினால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த சட்டத்தின் அடிப்படையிலேயே உயிர்வாளிகளுக்கு பௌதிக ரீதியான உயர்வு, தாழ்வு, இன்பம், துன்பம், நோய், ஆரோக்கியம், அழகு, கோரம், அறிவு, மடமை, அச்சம், தன்னம்பிக்கை என பல வேறுபாடுகள் அமைய பெறுகின்றன. இந்த வேறுபாடுகள் அவரவர்களின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இயற்கையினால் வழங்கப்படுகின்றன. மூவகை துன்பங்கள். இன்னும் நுணுக்கமாக கவனித்தால் மேற்கூறிய வேறுபாடுகள் மட்டுமின்றி இயற்கையானது எல்லா உயிர்வாளிகளுக்கும் 3 விதமான துன்பங்களையும் வழங்குகின்றது. அவை என்ன? அதி ஆத்மீக துன்பங்கள், அதி பௌதீக துன்பங்கள், அதி தெய்வீக துன்பங்கள். அதி ஆத்மீக துன்பங்கள் என்றால் உடலாலும் மனதாலும் ஏற்படக்கூடிய துன்பங்கள். மன அழுத்தம், மனச்சோர்வு, ஆதங்கம், தற்கொலை எண்ணங்கள், காழ்ப்புணர்ச்சி, தனிமை, அச்சம், கட்டுக்கடங்காத புலன்கள், உடலில் ஏற்படும் நோய்கள் முதலிய துன்பங்கள் இப்பிரிவில் அடங்குகின்றன. அதிபௌதீக துன்பங்கள் என்றால் மற்ற உயிர்வாளிகளின் மூலமாக ஏற்படக்கூடிய துன்பங்கள். உறவினர்கள், நண்பர்கள், பூச்சி, கொசு, பாக்டீரியா, வைரஸ் முதலியவற்றால் ஏற்படும் துன்பங்கள் இப்பிரிவில் அடங்குகின்றன. அதிதெய்வீக துன்பங்கள் என்றால் இயற்கையின் சீற்றங்களால் ஏற்படக்கூடிய துன்பங்கள். உதாரணமாக வெள்ளம், வறட்சி, சுனாமி, கடுமையான வெப்பம், குளிர் முதலியவை இப்பிரிவில் அடங்குகின்றன. இந்த 3 விதமான துன்பங்களும் மனிதன் எப்போது இயற்கையை கட்டுப்படுத்தி ஆள முயற்சி செய்கிறானோ அப்போது அவனுக்கு வழங்கப்படுகின்றன. இவ்வுலகில் உள்ள எல்லா உயிர்களும் இயற்கையை கட்டுப்படுத்தி ஆள விரும்புபவர்களே என்பதால் இத்துன்பங்கள் அனைவருக்கும் வழங்கப்படுகின்றன. வேத சாஸ்திரத்திலிருந்து பெறப்படும் இத்தகவலை கொண்டு நாம் உணர வேண்டியது என்னவெனில், நாம் மிகவும் அச்சப்பட வேண்டிய காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் அல்ல, மாறாக பௌதீக காய்ச்சல். அது என்ன பௌதீக காய்ச்சல்? பௌதீக காய்ச்சல் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம்.
பகவானின் தூய பக்தர்களை தவிர மற்றெல்லா உயிர்களும் இந்த பௌதிக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த கொடிய பௌதிக காய்ச்சல் மனித சமுதாயத்தை சிவப்பு கம்பளம் விரித்து நரகத்தின் நுழைவாயிலுக்கு அழைத்து செல்கிறது. அதாவது கீழ்நிலை வாழ்வு அல்லது விலங்கின் சமுதாயத்தில் பிறப்பதற்கு வழிவகுக்கின்றது. ஜீவன்கள் புலனின்பத்தில் அதிக நாட்டமுடன் செயல்படும் போது இந்த பௌதிக காய்ச்சலின் வெப்பம் அதிகரிக்கிறது. மேலும் ஒரு தொற்று நோயை போல மனித சமுதாயத்தில் பரவி அனைவரின் காய்ச்சலையும் அதிகரிக்கின்றது. மனிதன் புலனின்பத்திற்காக இயற்கையை துஷ்பிரயோகம் செய்கிறான். தனக்கு காய்ச்சல் உள்ள போதிலும் அதனை உணராமல் அகங்காரத்துடன் இயற்கையை வசப்படுத்தும் போலியான கிளர்ச்சியில் இன்பம் காண்கிறான். ஆனால் கிருஷ்ணரின் சக்திகளில் ஒன்றான இயற்கை சக்தி அவனுக்கு பாடம் புகட்டும் வண்ணம் டெங்கு, வெள்ளம், சுனாமி, குளிர், போர் என பல வழிகளில் தண்டனை வழங்குகின்றது. இந்த பௌதிக காய்ச்சலை கட்டுப்படுத்த வேண்டுமெனில் மனித வாழ்வின் உயர்ந்த குறிக்கோளை உணர வேண்டும். அது என்ன உயர்ந்த குறிக்கோள்? கடவுள் யார்? நாம் யார்? கடவுளுக்கும் நமக்கும் என்ன உறவு? அந்த உறவில் எவ்வாறு வாழ்வது முதலிய வினாக்களின் அடிப்படையில் வாழ்வின் தளத்தை அமைக்க வேண்டும். முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் படைக்கப்பட்ட வேத இலக்கிய நூல்கள் நமது ஆன்மீக வாழ்விற்கு செவ்வனே வழிகாட்டுகின்றன. மேலும் இந்த இலக்கியங்களை நாம் தூய பக்தர்களின் மூலமாக அணுக வேண்டும். இதனை விடுத்து இயற்கையை கட்டுப்படுத்த விரும்பும் நவீன கால மனிதன் வரம்பிற்கு உட்பட்ட புலனின்பத்தில் மயங்குகிறான். அந்த இன்பத்தினால் பௌதிக காய்ச்சலின் வெப்பத்தை அதிகப்படுத்துகிறான். இதை உணர்ந்து இயற்கையை ஆள வேண்டும், மற்றவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற பௌதிக காய்ச்சலின் வெப்பத்தை குறைத்து நமக்கு வழங்கப்பட்ட மனித உடலை ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மட்டும் உபயோகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆன்மீக முன்னேற்றத்திற்கான வழி என்ன? தற்போதைய கலியுகத்தில் அதற்கான மிகச்சிறந்த வழி பகவானின் திருநாமத்தை உச்சரிப்பதாகும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் சங்கீர்த்தன யாகத்தில் பங்கு கொண்டால் நமது பௌதிக காய்ச்சல் படிப்படியாக குறைந்து முற்றிலும் நாம் குணமாகி விடுவோம். இயற்கையின் முக்குணங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்கப்பட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருநாட்டினை அடைவோம். இயற்கையை துஷ்பிரயோகம் செய்பவர்கள் இயற்கை சீற்றங்களாலேயே தண்டிக்கப்படுவர். ஆகவே பௌதீக காய்ச்சலிலிருந்து விடுதலை பெறுவதற்காக பகவானின் ஹரிநாம சங்கீர்த்தனத்தில் பங்கு பெற்று பகவானின் உயர்ந்த பக்தர்களோடு சங்கம் கொண்டு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்போமாக. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ண. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.